பீரியடுக்கு தகுந்த கேள்வி. கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் இந்திய சப்கான்டினென்ட்ல அதிகமாக காணப்படுது. அதுக்கு முன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தான் இருக்குது. ஆனால் முன்காலத்தில் சிறு கர்ப்பப்பை வாய்க்குள்ள வரக்கூடிய புற்றுநோய் வந்தாலே உயிர் சேதம் தான். இப்போ அந்த நிலைமை இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அதை பற்றி ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு. ஸோ கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் 99% ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் நுண்கிருமினால வளருது. அந்த நுண்கிருமி பாலியல் தொடர்புனால அதிகமாக பரவுது. ஸோ இதை தடுத்து நிறுத்தக்கூடிய அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதை பற்றின ஸ்க்ரீனிங், பேப் ஸ்மியர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் டெஸ்ட். உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போனால் கர்ப்பப்பை வாயிலேருந்து படி வரக்கூடிய அந்த செல்களை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கறது மூலமாக அதில் பிரச்சனை இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஆரம்ப கால அறிகுறிகள் இருக்கா, கேன்சர் ஆகிறதுக்கு முன்னாலேயே மாறுதல்கள் கண்டுபிடிக்க முடியுதா, ப்ரீ கேன்சர் லீஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் மூலியமாகவே இந்த கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோயை நம்ம தடுக்க முடியும். அதுக்கும் ஒரு ஸ்டெப்பு தாண்டி இப்போது அந்த கர்ப்பப்பை வாயில் இந்த ஹெச்பிவி வைரஸ்க்கான டிஎன்ஏ காணப்படுதா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஏன்னா அந்த தொற்று இருந்தாலே அது மாறுதல் ஏற்படுத்தி கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக மாற்றுது. இப்போ நம்ம அந்த டிஎன்ஏ இருக்கான்னு கண்டுபிடிச்சாலே அதை நீக்கத்துக்கூடிய நம்ம சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள முடியும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் அதுலேயும் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக போய் இப்போ கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் அதனால் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்க இப்போ தடுப்பூசியும் வந்தாச்சு. அதை 9 வயதுக்கு மேற்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 2 டோஸ் போதுமானது. அதற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3 டோஸ் தேவை. வாழ்நாள் முழுக்கவும் இந்த 3 டோஸை 100% பாதுகாப்பு அளிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க. என்ன ஒரு போனஸ்னா, இது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை மட்டும் இல்லை, ஆசன வாய் புற்றுநோய், வாய் பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், இதெல்லாமும் தடுக்கக்கூடிய தன்மை அந்த வேக்சினுக்கு இருக்குது. ஸோ 3 in 1 4 in 1 கூட அதோட அட்வான்டேஜை நம்ம சொல்ல முடியும். நிச்சயமா இந்த தடுப்பூசி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் உண்மையிலேயே. டாக்டர், அதே மாதிரி குரட்டை விடுறது, அதாவது ஸ்னோரிங்க்கும் சிறுநீரக கசிவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.